வணக்கம். டான் தமிழின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம். புலமைப்பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான மேன்முறையீடுகளை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் கோரியுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான மேன்முறையீடுகளை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் கோரியுள்ளது. அதன்படி எதிர்வரும் 27ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வரை இதற்கான காலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜாசுந்தர தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான 5ஆம் தர பரீட்சையின் பெறுபவர்கள் நேற்று வெளியாகின. அதற்கமைய குறித்த பெறுபவர்களை பரீட்சை இணையதளத்துக்கு பிரவேசித்து பார்வையிட முடியும். புலமைப்பரிசிலை பெற்றுக்கொள்வதற்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் 20,000 என்பதுடன் விசேட தேவையுடைய 250 விண்ணப்பதாரிகள் ஏலவே தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் என்பவற்றை கொண்டு பாடசாலை பரீட்சை பெறுபவர் ஆவணத்தை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சைக்கான மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பதவிக்கு உரிய அதிகாரி ஒருவரை சட்ட ரீதியாக நியமிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பதவிக்கு உரிய அதிகாரி ஒருவரை சட்ட ரீதியாக நியமிக்குமாறு இலங்கை கல்வி நிர்வாக சபை நிபுணர்கள் சங்கம் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் கோரியுள்ளது. ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவர் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பதவிக்கு 6 மாத சேவை நீடிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறித்த காலம் அடுத்த மாதம் நிறைவடைய உள்ளதாகவும் சங்கம் பிரதமருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. தற்போது பதவியில் உள்ள பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு சேவை நீடிப்பு வழங்குவதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிப்பதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவ்வாறான நடவடிக்கைகளுக்கு இலங்கை கல்வி நிர்வாக சேவை நிபுணர்கள் சங்கம் எதிர்ப்பினை வெளியிடும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேநேரம் குறித்த பதவிக்கு அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் உள்ளதாகவும் அந்த பதவிக்கு நிரந்தர அடிப்படையில் உரிய அதிகாரியை நியமிக்க வேண்டும் என இலங்கை கல்வி நிர்வாக சபை நிபுணர்கள் சங்கம் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் பிறப்பு விகிதம் குறைந்து வருவது எதிர்கால தொழிலாளர் துறைகளில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என பேராசிரியர் வசந்த அதுகோரள தெரிவித்துள்ளார். நாட்டில் பிறப்பு விகிதம் குறைந்து வருவது எதிர்கால தொழிலாளர் துறைகளில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அதுகோரள தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் பிறப்புகளின் எண்ணிக்கை 2,47,900 ஆக குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் பாடசாலைகளில் சேர்க்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையும் குறைவடையும். அத்துடன் தொழில்துறைகள் கடுமையான நெருக்கடிகளை எதிர்நோக்கும் அபாயம் உள்ளது. இதற்கிடையில் நாட்டில் முதியோர் மக்கள் தொகை படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இதனால் சுகாதார சேவைகளில் நோயாளர்களின் எண்ணிக்கை மற்றும் சுகாதார செலவு கடுமையாக அதிகரிக்கும் நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் இறப்பு விகிதமும் அதிகரித்துள்ளதாக பேராசிரியர் வசந்த அதுகோரள மேலும் தெரிவித்துள்ளார். ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேவேளை வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரமோ மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். மேல் சப்ரமோ, மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் பதுளை மாவட்டத்திலும் சில இடங்களில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும். இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க
பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிளிநொச்சி பிரமந்தனாறு குளத்தின் கீழான சிறுபோக பயிற்சிகை கூட்டம் நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சி பிரமந்தனாறு குளத்தின் கீழான 2025ஆம் ஆண்டுக்கான சிறுபோகம் மற்றும் உப உணவு பயிற்சியை குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது. பிரமந்தனாறு கிராம அலுவலர் அலுவலகத்தில் நேற்று காலை 9:30 மணிக்கு கிளிநொச்சி மாவட்ட சமுத்தி பணிப்பாளரும் பதில் திட்டமிடல் பணிப்பாளரும் ஆன எஸ். மோகனபவன் தலைமையில் கூட்டம் நடாத்தப்பட்டது. பிரமந்தனாறு குளத்தின் அபிவிருத்தி பணிகள் எதிர்வரும் மே மாத இறுதிக்கால பகுதியில் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் சிறுபோக பயிற்சியை துரிதப்படுத்தும் நோக்கில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதில் நீர்ப்பாசன திணைக்களம், கமல்ல அபிவிருத்தி திணைக்களம், விவசாய திணைக்களம், கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம், விவசாய காப்புறுதி சபை ஆகியவற்றின் தலைவர்கள் நடப்பாண்டு திட்டங்கள் மற்றும் பொதுவான அறிவுறுத்தல்களை உள்ளடக்கிய விடயங்களை தெரியப்படுத்தினர். தொடர்ந்து பயிற்சிகை காலப்பகுதி நீர் விநியோகம், கால்நடை கட்டுப்பாடு, வாய்க்கால் துப்புரவு பணிகள், கால்நடை பராமரிக்க தவறின் அதற்கான தண்டப்பண அறவீடு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு விவசாயிகளின் ஒப்புதலுடன் பயிற்சிகை அட்டவணை தயாரிக்கப்பட்டது. கிளிநொச்சி இரணிமட குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதன் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி இரணிமட குளத்தின் வான் கதவுகள் 3வது முறையாகவும் திறக்கப்பட்டதன் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் விவசாய செய்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் ஐயன் கோயிலடி, ஊரியான், பெரியகுளம், கண்டாவளை ஆகிய பகுதிகளில் அறுவடை மேற்கொள்ளப்பட்ட போதும் எஞ்சிய வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ளம் மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த நிலையில் மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வட்டக்கச்சி பெரியகுளம் பகுதியிலிருந்து புளியம்பொக்கனி செல்லும் பிரதான வீதியில் வெள்ளம் பாய்வதன் காரணமாக கனரக வாகனங்கள் மாத்திரமே குறித்த வீதியூடாக பயணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாடசாலை மாணவர்கள் தமது கற்றல் செயற்பாட்டை மேற்கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். பெரிய குளம்புற பாதை, இந்த பாதை நெடுகளும் பெரிய கஷ்டமாக இருக்குது. தண்ணியும் சரியாக எல்லாமே போட்ட பாலம் போட்டதே பதிச்சு போட்டு தண்ணி போயிடாம இருக்குது. முதல் இரவில் பகலில் போயிடா பள்ளிக்கூடக்காரர் போகிறது கஷ்டமாக இருக்குது. முதல் ஒரு பக்கம் முதலையிலே கிடக்கு பொழுது வணிஞ்ச வந்து கரை வழியும் ரோட்டை கொஞ்சம் உயர்த்தி எங்களுக்கு பாலம் மாதிரி இரும்பு பாலம் மாதிரி மேலே போட்டு விட்டாக்கும் நல்லா இருக்கும். பாலத்தால நெடுகளும் வரியம் கஷ்டம். 3 தரம் 4 தரம் தண்ணி ஒடிந்த வரையும் பெரிய கஷ்டமாக கிடக்கு. இரவில் பகலில் போக இல்லாமல் இருக்குது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனுக்கு 50,000 ரூபாய் செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனுக்கு எதிராக சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த வழக்கின் முன் விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிற்போடப்பட்டுள்ளது. சந்திரகாந்தன் தாக்கல் செய்த வழக்கு நேற்று கொழும்பு கல்விசை மாவட்ட நீதிமன்றில் இடம்பெற்ற வேளை சாணக்கியன் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி எம். ஏ. சுமந்திரன் ஆஜரானார். சந்திரகாந்தன் மன்றுக்கு வருகை தராத நிலையில் சந்திரகாந்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனுக்கு 50,000 ரூபாய் செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிவனேசதுர சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் என்கின்ற நபர் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுக்கு எதிராக மான நஷ்ட வழக்கொன்று தாக்கல் செய்திருக்கிறார். அது முன் விசாரணைக்கென்று நியமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வழக்காளி சிவனேசதுர சந்திரகாந்தன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. எதிராளி பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தை காட்டி விசாரணையை பின்போடுமாறு கேட்டிருந்தார்கள். ஆனால் இந்த வழக்கிலே ஏலவே இந்த எதிராளி இந்த நீதிமன்ற நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட பிரதேசத்திலே அவருடைய வசிப்பிடம் இல்லை என்கின்ற ஆரம்ப ஆட்சேபனையை நாங்கள் எழுப்பியுள்ளோம். வழக்காளி முன் விசாரணைக்கு ஆயத்தமாக இல்லாமல் இருந்த காரணத்தினாலே வழக்காளிக்கு எதிராக 50,000 ரூபாய் செலவுக்காக எதிராளிக்கு செலுத்துமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கிறது. அந்த 50,000 ரூபாய் செலுத்துவதற்கு அமைவாக முன் விசாரணை திரும்பவும் ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிற்போடப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் பத்ராயனில் டெலிகாம் வயர் மீது பனைமரம் ஒன்று விழுந்த நிலையில்
காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்ராயனில் பனைமரம் ஒன்று டெலிகாம் வயர் மீது விழுந்த நிலையில் நீண்ட காலமாக காணப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். வீதியின் அருகே காணப்படும் மரம் தொடர்பில் அப்போது கிராம அலுவலர் மற்றும் டெலிகாம் உத்தியோகஸ்தருக்கு தெரியப்படுத்தியும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் அமெரிக்க தூதுவருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் மீன்வளத்துறையை வலுப்படுத்தல் மற்றும் அதன் முக்கிய சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்து விவாதிப்பதற்காக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷங் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பு கொழும்பில் உள்ள அமைச்சில் இடம்பெற்றது. இலங்கையின் மீன்வளத்துறையில் அமெரிக்க முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலீட்டாளர் மன்றங்களை நடாத்துவதற்கு தூதுவர் ஆதரவை வெளிப்படுத்தினார். பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் துறையின் வளர்ச்சித் திறனை மேம்படுத்துவதிலும் இத்தகைய முயற்சிகளின் முக்கியத்துவத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவது மற்றும் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவது ஆகிய அம்சங்களில் இலங்கை கடலோர காவல் படையை வலுப்படுத்துவது தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. கடற்படை மேம்பாடுகள் மற்றும் தொழில்நுட்ப உதவிக்கான அவசர தேவையை அமைச்சர் எடுத்துரைத்த வேளை அதற்கு அமெரிக்கா ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டார். இலங்கையில் மீன் வளர்ப்பு நடைமுறைகளை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மேம்பட்ட மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் நவீன முறைகளை அறிமுகப்படுத்த அமெரிக்காவின் தொழில்நுட்ப உதவி தேவை என அமைச்சர் கோரிக்கை விடுத்தார். மீன்வளங்களை பாதுகாக்கவும் கழிவுகளை குறைக்கவும் விநியோகச் சங்கிலியின் ஒட்டுமொத்த திறனை மேம்படுத்தவும் உதவும் சூரிய சக்தியில் இயங்கும் களஞ்சிய வசதிக்கு அமெரிக்காவின் ஆதரவை அமைச்சர் கோரினார். இந்த சந்திப்பில் கடற்றொழில் அமைச்சின் பிரத்யேக செயலாளர் PK கோலித கமல் ஜினதாஸ் மற்றும் அமெரிக்க தூதரக உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் கடற்றொழில் அமைச்சர் இன சந்திரசேகரை சந்தித்துள்ளார். இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பஹீம் உல் அஜீஸ் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பிலும் மீன்பிடித்துறையில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை ஆராய்வது தொடர்பிலும் இடம்பெற்றது. பாகிஸ்தான் பிரதமரின் அன்பளிப்பாக ஒரு சிறப்பு பரிசு உயர்ஸ்தானிகரால் அமைச்சருக்கு வழங்கப்பட்டது. இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின் முழுமையான பயனை இலங்கை பெற்றுக்கொள்ளாதது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. திலாப்பியா மீன்களை பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் போதுமான அளவு பயன்படுத்தப்படவில்லை என்பதை உயர்ஸ்தானிகர் சுட்டிக்காட்டினார். திலாப்பியா மீன்களுக்கான கேள்வி பாகிஸ்தானில் அதிகரித்து வருவதாகவும் அந்த தேவையை பூர்த்தி செய்யும் திறன் இலங்கைக்கு உள்ளதாகவும் பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகாலிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு இணைப்பாளர் மக்வா ஷாமி மற்றும் கடற்றொழில் அமைச்சின் பிரத்யேக செயலாளர் கோலித கமல் ஜினதாஸ் ஆகியோர் பங்கேற்றனர். அம்பாறை ஆலியடிவேம்பு பிரதேசத்தில் வெள்ள அனர்த்தத்தை குறைப்பதற்கான முயற்சியில் பிரதேச செயலகம் மற்றும் பிரதேச சபையினர் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அம்பாறை ஆலியடிவேம்பு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கினை குறைப்பதற்கான நடவடிக்கையினை பிரதேச செயலகம் மற்றும் பிரதேச சபை இணைந்து முன்னெடுத்து வருகின்றன. ஆலியடிவேம்பு பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இருக்கும் கடந்த காலத்தில் மூடப்பட்ட நீர் வடிந்தோடும் மதகினை மீளவும் பயன்படுத்தும் நடவடிக்கையை ஆலியடிவேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் முன்வைத்தார். வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் ஆலியடிவேம்பு பிரதேச சபை உயர் அதிகாரிகளுடன் பேசி அவர்களது ஒத்துழைப்போடு பிரதான வீதியின் குறுக்காக போடப்பட்டிருந்த மதகினை மீளவும் பயன்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் பிரதான வீதியின் குறுக்காக மூடப்பட்டிருந்த மதகினை பயன்படுத்துவது தொடர்பில் சாத்தியவள அறிக்கையினை மேற்கொண்டு உரிய நடவடிக்கையினை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளனர். குறித்த மதகு சீரமைக்கப்படும் பட்சத்தில் பிரதேச செயலத்தை அண்டி பல்வேறு பிரதேசங்களில் தேங்கி நிற்கும் நீரை வெளியேற்ற வாய்ப்பு உருவாவதுடன் மழை காலத்தில் வெள்ள அனர்த்தம் ஏற்படும் நிலை குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
மட்டக்களப்பில் சிறுவர்களை மையப்படுத்தி தயாரிக்கப்பட்ட கூட்டாளி திரைப்படம் தொடர்பான அறிமுக நிகழ்வு நேற்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறுவர் கலைஞர்களை மையப்படுத்தி தயாரிக்கப்பட்ட கூட்டாளி திரைப்படத்தின் அறிமுக நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றது. மட்டக்களப்பில் உள்ள தனியார் விடுதியொன்றில் படக்குழுவினரின் ஊடக சந்திப்பு நடைபெற்றது. இந்த படம் உண்மையில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது. அவை இனி வருகின்ற அந்த நாட்களிலும் இந்த பிள்ளைகள் அவ்வளவு பேருடைய திறமைகளையும் ஒருங்கிணைத்து அவ்வளவத்தையும் ஒரு நல்ல முழு நீள படமாக நாங்கள் எடுக்கணும்ன்றது எங்களுக்கு விருப்பம். அப்போ இந்தியாவிலிருந்து வரக்கூடிய படங்கள் மாதிரி எங்களோட படங்களும் ஒரு மணித்தியாலத்துக்கு மட்டுப்படுத்தப்படாமல் அதுக்கும் ஒரு 2-2.5 மணித்தியாலத்துக்கு வார படங்களாக இனி வருகின்ற காலத்தில் இருக்க வேண்டுமென்றா கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஒத்தாசை அனைத்துமே எங்களுக்கு தேவை. அவற்றை அனைத்தையும் உங்களிடம் வேண்டி நிற்கின்றோம். இந்த பிள்ளைகள் அவ்வளோ பேருக்கும் எங்களோட ஆர்டிஸ்ட் அவ்வளோ பேருக்கும் வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை மனமார்ந்து தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட வெற்றி. இந்த கூட்டாளி திரைப்படமானது எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய 2வது தயாரிப்பாகும். நாங்கள் முதலாவதாக GPS என்ற ஒரு படம் தயாரிச்சிருந்தோம். இந்த படம் முழுக்க சிறுவர்களை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி சிறுவர்களுடைய திறன்களை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த படம் ரிலீஸ் ஆகி மேன்மேலும் பல வெற்றிகளை தாரத்துக்கு நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. வீடு வந்து சேரும்ன்றதை நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த பிள்ளைகள். இவங்க நடிப்பாக இருக்கட்டும், கலை ஆர்வமாக இருக்கட்டும், அனைத்தும் கச்சிதமாக இருக்குது. இந்த டைமுக்கு வாங்கண்டா ஒரு 5 நிமிஷம் பிந்தினாலும் சரியாக வந்துடுவாங்க. அதே மாதிரி இதுதான் சீன், இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னால் இப்படி இருக்கா அவ்வளோ டேலண்ட். நான் நிறைய பேரை அறிமுகப்படுத்திருக்கிறேன். அந்த இவங்களுக்குள்ள இப்படி இருக்கான்றது ஆச்சரியப்படக்கூடிய வச்சு அந்த படம். ஷூட்டிங் ப்ராசஸ் எப்போவுமே கஷ்டமாக இருக்கல, ரொம்ப ஃபன்னாக எல்லாருமே சேர்ந்து இங்கே நடித்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் இந்த ஷூட்டிங்கை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அடுத்த டிரெக்டர் சொன்ன மாதிரி இந்த படம் இந்த பர்டிகுலர் தமிழ் சினிமாவில் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜாக இருக்கும். மேக்கிங்லேயும் சரி, இன்னும் பல விஷயங்களும் சரி நெக்ஸ்ட் ஸ்டேஜாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்பான உலகச் செய்திகள். இஸ்ரேல் மேற்கு கரையை தன்னுடன் இணைத்துக் கொள்ளலாம் என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் மேற்கு கரையை தன்னுடன் இணைத்துக் கொள்ளலாம் எனவும் காசாவில் சமாதான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டமை குறித்து நன்றி தெரிவிப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். டாவோஸில் இடம்பெறும் உலக பொருளாதார போரத்தின் உச்சி மாநாட்டில் உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேற்கு கரையை தன்னுடன் இணைத்துக் கொள்வதற்கான தருணம் இது என இஸ்ரேல் கருதும் ஆபத்து காணப்படுகின்றது. காசா குறித்து இஸ்ரேல் ஆர்வமாக உள்ளதா என்பது தெரியவில்லை. ஆனால் மேற்கு கரை குறித்து இஸ்ரேல் ஆர்வம் கொண்டுள்ளது. காசாவில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த உதவியமைக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு பாராட்டு தெரிவிக்கின்றேன். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவரால் அந்த நேரத்தில் வலுவான பங்களிப்பு வழங்கப்பட்டது என ஆண்டனியோ குட்டரஸ் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு கரையில் உள்ள ஜெனினில் தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேலிய படையினர் இரும்புச்சுவர் என்ற நடவடிக்கையை கடந்த செவ்வாய் முதல் ஆரம்பித்துள்ள நிலையிலேயே ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.